இத்தன நாளா நம்ம விஜய் இருந்துட்டு போதும் பொன் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்மகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபோன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல விஜய் வந்து எடுக்கிற மாரி இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. சரி இப்படிலாம் இருக்கும்போது, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து மறுபடியும் நம்ம இவங்க அதாவது மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரஞ்சிதாவும், ராஜசூரியும் வந்து பண்ற பிளான் எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணி முறியடிச்சுனா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது போதும் பொண்ணு இருந்துட்டு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டு தான் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா, அது நம்ம மல்லி அதுக்கப்புறம் விஜய் இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. நம்ம மல்லிய எதுக்காக விஜய்க்கு பிடிக்காம போச்சு? அதிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நாங்க செஞ்ச பிளான் தான். மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா சொன்னா, இத்தன நாளா வந்து ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் அந்த ஃபைல் விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்டு சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே சாமர்த்தியத்தனமா, அதாவது அது யார் வச்சாங்க, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வெண்பாவுக்கு தேவை கிடையாது. ஆனா மல்லி அம்மா வைக்கல அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா இருந்துட்டு அவ்ளோ சப்போர்ட் பண்ணி கடைசியில அங்க வந்து காப்பாத்துனாங்க. இப்போ வெண்பாவும் அன்னபூர்ணியும் சப்போர்ட்க்கு இருந்திருந்தாங்க. இப்போ அடுத்ததா இன்னொரு சப்போர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதும் பொன் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "நீ மல்லி கூட தான் சேர்ந்து வாழணும். நான் எல்லாத்தையுமே நேர்ல வந்து டீட்டெயில்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீ மல்லிய பத்தி தப்பா நெனச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நாங்களா கிரியேட் பண்ணது." அதாவது எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எழுதின லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல படிச்சல்ல, அது எல்லாத்தையுமே ரஞ்சிதா தான் எழுதுனது அப்படின்ற உண்மைய சொல்றாங்க. இத கேட்ட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.